ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்குள்ள நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, ஆடி 18 அன்னைக்கு நம்ம எப்படி வந்து சாமி கும்பிட்டோம் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிளிப்ஸை நான் வந்து நம்ம சேனலில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கனாக்கா என்னோடய ஹஸ்பண்ட் இல்லாமல் நான் வந்து செலிப்ரேட் பண்ணேன். அதனால் வந்து திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நானே தான் போய் வாங்குற மாதிரி இருந்துச்சு. அவங்க வந்து பெங்களூரில் இருந்தனால டக்குன்னு வர முடியல. அவங்களுக்கு வந்து ஏதோ அர்ஜென்ட் ஒர்க் இருந்தனால அவங்க அன்றைக்கி இருக்க முடியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் குளிச்சுட்டு வந்து ஜாமான் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து பார்த்திங்கனாக்கா ஆடி 18க்கு வந்து நம்ம கிராண்டாக தான் பண்ணுவோம். எங்கள் அப்பா இருக்கும் போதெல்லாம் நிறையா வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. அது கூட வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய திங்ஸ் வந்து வாங்கிட்டு வருவாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அப்பா எந்த 1 இயர் ஆகலைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீட்லேயும் சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டாங்க. அதனால சரி ஓகே, நமக்கு என்ன ஜாமான் கிடைக்குதோ எங்கள் கிட்டக்கே என்ன கிடைக்குதோ வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் நானும் சாமும் போயிருந்தோம். அதுமாரி போனப்போ பார்த்திங்கனாக்கா முக்கியமான திங்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இந்த காதல கருவமணின்னு சொல்லுவாங்களா, அதுவும் இந்த மஞ்சள் கயிறும் நமக்கு கிடச்சிருச்சு. அது 2 தான் மெயினாக வாங்கிட்டு வான்னு சொல்லியிருந்தாங்க. அது 2 கிடச்சிச்சு. அது கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பழம் கிடைக்குதோ அது வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்ததும் நம்ம வந்து பூ எடுத்துகிட்டு நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு தான் நாங்கள் வந்திருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பைப் இருந்துச்சு. கோவிலுக்கு முன்னாடி வந்து பைப் இருக்கும். அங்கே வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து கோவிலுக்கு வந்தாச்சு. ஏன்னா 1 இயர் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கும்பிட வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் கோவிலில் வந்து சாமி கும்பிட வந்திருந்தோம். சின்ன பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அம்மா கிட்ட விட்டுட்டு நாங்கள் 2 பேர் மட்டும் வந்திருந்தோம். எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஆடி 18க்கு வந்து ஃபேமிலியாக வந்து ஆற்றுக்கு வந்து போவோம். இந்த டைம் வந்து பார்த்திங்கனாக்கா ஆற்றுக்கு போக முடியல. அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுல தண்ணியும் வரல. எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். போயிட்டு வந்து ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் கிட்ட வந்து ஆற்றுலேயே நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவோம். ஜாலியாக இருக்கும். அவங்க தண்ணி போகிறது பார்த்துக்கிட்டு கால் விட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் கயிறு கட்டிட்டு அங்கே நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர்கிட்ட கயிறு கட்டிட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொலாப்ஸ் ஆன மாதிரி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் போயிட்டுருக்கு. அப்பா வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். அவங்க இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எதுவுமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குறையாவே இருக்காது, நிறைவாக இருக்கும். பட் அப்பா இல்லாத டைம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறையாக தான் ஃபீல் ஆகுது. ஒரு பாதி மனசோடு தான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த டைம் வந்து சாமி கும்பிட்டோம். சாமிக்கு தேவையான ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டு நான் எடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா மாம்பழம், அது கூட வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதில் வைக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து ஆப்பிளை சாப்பிட்டா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மாம்பழம், வாழைப்பழம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாதுளப்பழம் வச்சு சாமி கும்பிட்டோம். சாமிலாம் கும்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கயிறு கட்டி விட்டேன். அவளை பார்த்தாலே தெரியும் அவள் எப்படி வந்து ஃபீல் பண்ணுறான்னு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் கட்டிட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போயாச்சு. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்திருந்தோம். வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நக்ஷுக்கும் கட்டி விட்டாச்சு. இப்படி தான் வந்து எங்களுக்கு வந்து அன்றைக்கி போச்சு. உங்களுக்கு வந்து ஆடி 18 வந்து சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்கா? நீங்கள் வந்து சாமி எப்படிலாம் கும்பிட்டீங்க? ஆற்றுக்கு போகாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.